Hi food lovers. மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் பூஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு மீண்டும் ஒரு எக்ஸைட்மெண்டான டிஷ். இது நம்ம பூசணிக்காயை வச்சு ஒரு கூட்டு. பூசணிக்காய் கூட்டுல என்ன வித்தியாசம் இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்களா? இது ஒரு நெய் கூட்டுன்னு கூட சொல்லலாம். இது நிச்சயமா ஒரு குழம்புக்கு சப்ஸ்டியூட்டாக இருக்கும். சாத்தில் நெய் போட்டு கலந்து சாப்பிடலாம். ஸோ அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இது தேங்காய் பால் போட்டு செய்யக்கூடிய ஒரு கூட்டு. வாங்க கிச்சனுக்கு போ. நான் இந்த கூட்டுக்காக பாசிப்பருப்பு கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம்ஸ் இருக்கும். 80 to 100 கிராம்ஸ் இருக்கும். நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணி அதுக்கு தேவையான தண்ணி விட்டு வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, இதை போட்டு இதை நம்ம முதல்ல ஒரு 3-4 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துப்போம். பர்னரில் குக்கர் வச்சுருக்கேன். இங்கே ஒரு கடாய் வச்சு கடாய் ஆன் பண்ணுறேன். கடாய் சூடாகட்டும். நம்ம வச்ச கடாய் சூடாக நான் ஒரு 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சுடட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சுட்டு நான் ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிட்டேன். ஃப்ளேமை ஸ்லோ பண்ணி வச்சுட்டுருக்கேன். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்க்குறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 4 காஞ்ச மிளகா கிள்ளி சேர்க்குறேன். ஒரு 4 பச்சை மிளகா போடுறேன். தாளிக்கும் போது ஃப்ளேமை ஸ்லோ ஆக்கிடுங்க, கருகக்கூடாது. இதுலேயே என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 6-7 பல்லு பூண்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பூண்டையும் சேர்த்துறேன். நான் ஒரு 1/2 கிலோ பூசணிக்காயை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ தண்ணியெல்லாம் ஃபுல்லாக இருத்துட்டு இதை இந்த ஸ்டேஜில் இந்த பூசணிக்காயை சேர்த்தேன். 1/2 கிலோ பூசணிக்காய் இருக்குது. இப்போ ஸ்டவ்வை கொஞ்சம் ஹை ஃப்ளேமுக்கு கொண்டு போயிட்டு இது ஒரு 2 மினிட்ஸ் இந்த எண்ணெயில் ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ நம்ம இந்த பூசணிக்காய் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். அது கூடவே கொஞ்சமாக இந்த பூசணிக்காய்க்கு தேவையான உப்பு, இதை நல்லா ஒரு ஃபைன் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது ஒரு நிமிஷம் இந்த மஞ்சத்தூள்லையும் உப்பும் போட்டு ஒரு நிமிஷம் இந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி நம்ம மஞ்சத்தூள் உப்பும் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் இதை வதக்கியிருக்கோம். இந்த ஸ்டேஜில் ஒரு கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி நிறைய சேர்க்காதீங்க.
1/4 டம்ளர் தண்ணி போட்டு இந்த பூசணிக்காயை ஒரு மூடி போட்டு வேக வைங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ் வேகட்டும். இப்போது பூசணிக்காய் வந்து ஒரு 60 to 80% குக் ஆகிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு தக்காளி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை சேர்த்துறேன். இது கூடவே நான் ஒரு சின்ன சைஸில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை இப்போ சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது ஒரு ஃபைன் மிக்ஸ். நான் வந்து இப்போ இங்கே தேங்காய் பால் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 125 கிராம் தேங்காய் பால். இந்த தேங்காய் பாலை இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துறேன். நம்ம வேக வச்ச பருப்பு நல்லா ஸ்டீம் அடங்கிடுத்து. இந்த மாதிரி பருப்பை வேக வச்சுக்கோங்க. இப்போது நம்ம போட்டு அந்த தக்காளியும் தேங்காய் பாலும் போட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு கொதி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்து அந்த கலரே பாருங்கள் எந்த அளவுக்கு அப்பீலிங்காக இருக்குது. இப்போது நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். ஏன்னா இது வந்து இப்போ திக்காக இருக்குது. இன்னும் ஆக ஆரம்பிச்சதுன்னா திக்காயிடும். அதனால் நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்து இப்போ நம்ம போட்ட தேங்காய் பால் அந்த பருப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போது இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட். இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு காரம்னா கூட செக் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஃபைனலாக தாளிக்கும் போது காரம் சேர்க்க போகிறோம். அதனால் அதை பார்த்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா ஒரு கொதி வருது. நான் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டேன். இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற பர்னரில் நான் வந்து இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு தாளிப்பு கடாய் வைக்கிறேன். இதில் ஒரு ஸ்பூன் வந்து நான் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது இப்போ சூடாட்டும். இப்போ என்ன நல்லா சுட்டெடுத்து நான் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏற்கனவே நம்ம தாளிச்சிருக்கோம். அதனால் பெருசாக ஒன்றும் மறுபடியும் தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஜஸ்ட் ஃப்ளேவரிங்காக கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு இது பாருங்கள் 1/4 டீஸ்பூன் காரப்பொடி, 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், இது ரெண்டும் போட்டுட்டு ஒரு 1/4 கப்பு எண்ணெய் தண்ணி விட்டு, ஸோ தட் அந்த மசாலா இது வந்து கருகக்கூடாது. இதை அப்படியே இதில் சேர்த்து இந்த சூடாக இருக்கிற பாத்திரத்திலேயே வெங்காயத்தை இப்படி நல்லா ஒரு வதக்கி அதையும் இதோடு சேர்த்துருங்க. அந்த வெங்காயம் இந்த காய் இருக்கிற சூட்லேயே வெந்துடும். இதை நல்லா ஒரு ஃபைன் மிக்ஸ் பண்ணி டிஷ்ஷை ஃபினிஷ் பண்ணிடலாம். நம்மளோட பூசணிக்காய் பால் கூட்டு தயார். நிச்சயமாக அது வந்து ரைஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட பூசணிக்காய் நெய் கூட்டு இனிமேல் இது வந்து பட்டர் மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்கும். இதில் மேலே அப்படியே ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். இது வந்து ரைஸுக்கு கூட பிரமாதமாக இருக்கும். சுடசாத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். பூசணிக்காய்லாம் நீர்க்காய். இது வந்து நம்ம ரெகுலராக நம்ம டயட்டில் சேர்த்துக்கிறது உடம்புக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அதுவும் இல்லை தேங்காய் பால்லாம் போட்டு சேர்க்கும். தேங்காய் பால் வந்து வயிற்று புண்ணு ஆற்றும். இது வந்து ஒரு பத்திய சாப்பாடை கூட எடுத்துக்கலாம். ஏன்னா பாசி பருப்பு அதுவும் வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றக்கூடியது. ஸோ எக்ஸலண்ட்டான ஒரு டிஷ்ஷு. நான் என்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு செஞ்சேனோ அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எனக்கு கிடைச்ச அதே எக்ஸலண்ட் ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். அப்படி கிடைச்ச பிக்கை வந்து நீங்கள் பண்ணக்கூடிய பிக்கை வந்து நம்ம
நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் வந்து மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ் போஜனா.